வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். நாராயணா. அதே சொல்லுங்க. அம்மா, அமாவாசைய பத்தி நெறைய நல்ல தகவல் நீங்க குடுத்திருக்கீங்க. அந்த வகையில அமாவாசைய பத்தி தெரியாத இன்னும் நெறைய தகவல் உங்ககிட்ட இருக்கு. அத பத்தி கொஞ்சம் பொதுமக்களுக்காக சொல்லுங்கம்மா. அம்மா, இந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது ஒரு சொரங்க மாதிரி எடுக்க 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 போயிட்டே இருக்கும். அதுக்கு எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நமக்கு பத்தாது. அதே மாதிரி இந்த அமாவாசை அப்படிங்கும் போது இந்த இருள்ல திறந்த வெளியில நம்ம தியானங்களோ தவங்களோ மேற்கொள்ளும் போது நமக்கு நேரடியா பிரபஞ்சத்துடைய தொடர்பு கிடைக்கும். அதனால மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அன்னதானம், விசுந்தி, ஆக்கினை, துரிதம், சுயாயுதம், சக்தி, சிவ கலத்தை வெல்லக்கூடிய சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த செயல்கள் இந்த நாட்கள்ல ரொம்ப பவரானது. அந்த நேரத்துல என்ன மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், எந்த மாதிரி செயல்பாடுகளா இருக்கட்டும், நம்ம மனமாற விரதம் இருந்து கேட்கும் போது அது கிடைக்கும். அதுலயும் நேத்து மகா சிவராத்திரி எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பிரதோஷ காலத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி. அதுவும் மாத்திரம் இல்ல, நேத்து முடிஞ்சு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அமாவாசையிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அமாவாசையில பேசிட்டு இருக்கேன். ஆனா திதி கொடுக்கறவங்களுக்கு இந்த அமாவாசை முடிந்த காலத்துலதான் கொடுப்பாங்க. ஏன்னா 3:30 கிட்டதான் அமாவாசை முடிவடையுது. இப்ப 6 மணிக்கு ஆரம்பிச்சு அத்தனை ஆச்சு சாமத்துல முடிவடையுது. ஆனா அந்த சாமத்துல நான் 2:30 மணிக்கே கடற்கரைக்கு போய் உட்கார்ந்து திதி கொடுத்து அந்த 2:30 மணிக்கே குளிச்சு அந்த 2:30 மணிக்கே எல்லாமே செய்வேன். நான் பித்ருலோக்கு பஞ்சபூத சகல பிரேத ஊர்ஜம் பகாமி மிருதம் கிருதம் பயா கீழால பரிசுதம் சதஸ்தே தற்பயாதுன்னு அஸ்மத் பித்திருக்கடாய தீமையை தன்ம பித்திரு பிரசோதையா. பித்ருலோக ஆத்ம சாந்தி பூஜையும் பித்ருலோவுக்கு இந்த இந்த நான் சொல்லுவாங்கல்ல, அமாவாசையில என்னால செய்ய முடியாம போச்சு, தடை விட்டு போச்சு அப்படின்னு. ஆனாலும் எத்தனை சாமியார்கள் இருந்தாலும் இந்த பித்திரு தெய்வ தொண்டு செய்யக்கூடியவங்க மாத்திரமே இந்த மாதத்துல அமாவாசை திதி கொடுக்க முடியும். ஏன்னா 2:30 மணிக்கு காலையில போய் உட்கார்ந்து யார் கடற்கரையில கொடுப்பா, யார் நதியில கொடுப்பா? அது எல்லாருக்கும் சாத்தியம் கிடைக்காது. அந்த தெய்வ தொண்டு இருக்கிறவங்க மனித நேயத்துல பிறந்தவங்க, அதாவது முன்னோர் பார்த்தப்ப நான் இருக்கேன், இப்ப ஆன்மீகமே கிரின்னு இருக்கேன். ஏதோ என்னுடைய மனசுல ஏதாவது தீராத ஆசை இருந்தா மானிடரா பிறந்து அவங்க எல்லாத்தையும் இழந்து அவங்க நதிக்கரையில இந்த காலகட்டத்துல உட்காந்து திதி இலை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுகள் தான் திதி கொடுக்க முடியும். இந்த அமாவாசை இந்த காலைல 2:30 மணில இருந்து 3:30க்குள்ள முடிச்சிடணும். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிட்டு பாட்டியம்மைகள் தொடர ஆரம்பிச்சிருது. இதுல பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா சாத்தியம் இல்லை. குடும்பத்துல இருக்கிறவங்க, தூரத்துல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா செய்ய முடியாது. ஆனா இந்த நாள்ல நான் செய்யும்போது இந்த 3 நாள் நான் யாருக்கும் ரிப்ளை கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு திதி கொடுத்தேன், இது செஞ்சேன், அது செஞ்சேன், பூஜை பண்ணேன்ட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பாட்டியம்மை தொடங்குது இல்லையா, அந்த பாட்டியம்மை காலங்கள் முடிந்த பிறகு அவங்களுடைய இதுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன். அது மாத்திரம் இல்ல, இந்த நாள்ல யாகங்கள் வளர்க்கும் போது அவங்களுடைய ஆன்மாவை எனக்கு மொபைல் மூலியமாகவோ போட்டா மூலியமாகவோ ஏதாவது ரூபத்தை பிம்பங்களை நான் எடுப்பேன். இது சொன்னாலும் அவங்களுக்கு கேலியா இருக்கும். ஆனாலும் நான் இதை ப்ரூஃப் பண்ணுவேன். ஏன்னா பூஜையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் யாரு என்னன்னு. அதே மாதிரி அவங்க குடும்பத்துல என்ன மாதிரி ஆன்மா, எந்த மாதிரி ஆன்மா, பெரிய ஆன்மா, சிறிய ஆன்மா, இன்னாருதான்ங்கிறதையும் நான் காட்டி கொடுப்பேன். காட்டி கொடுக்கறதுக்குதான் இந்த பிறவியின் தலன் எனக்கு. சரியா? அதனால இது மாதிரி மாதங்கள் 12 மாதங்கள்லயும் அமாவாசை வருது. அந்த அமாவாசைகள்ல சிறந்த அமாவாசை எது, எந்த அமாவாசை விடை தெரியாத போயிட்டுதான் இருக்கு. அதுல முக்கியமா யாராருக்கெல்லாம் பயனடையுது அப்படின்னா, இதுல அனுபவபூர்வமா இருக்கு. என்ன மாதிரி ஞானிகள், யோகிகள், தன்னையே அர்ப்பணம் செய்தவர்களுக்கு மாத்திரமே இது தெளிவாக தெரியக்கூடிய. ஆமாம். இந்த எந்த மக்களுக்கு எது பண்ணனாலும் முன்கூட்டியே சொன்னா அவங்களுக்கு நான் என்னால அவங்களுக்கு தானே அந்த பிறவியே. இப்ப ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா படையல் போடுறதுக்கு எட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் எல்லா பொருளையும் அது படையல் மாதிரி போட்டு அதுங்களுக்கு பூஜையை பண்ணி அதை கொண்டு போய் அழுவாங்க, உட்காரி வச்சு அழுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த படையல். அது வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அந்த இடத்துக்கு இந்த நபர் பண்ணுவாங்க.
ஓ யாரோ இறக்க யாரோ ஒரு நபர் பணம் அப்படிங்கிறது பெரிதல்ல. பணம்ங்கிற பெயருக்கு பின்னாடி ஒரு கர்மா காரியங்கள் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அதுக்கு செய்யக்கூடிய நபர் தான் இந்த கர்ம காரியங்களை பண்ண முடியும். அந்த மாதிரி பிறவி எடுத்தவர்கள நானும் ஒருத்தி. ஏன்னா எனக்கு லக்கணத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் மறைஸ்தானம் ஏற்பட்டுட்டால் அவங்க எப்படிதான் அவங்க ஆசபாசங்களை சுமந்து இருந்தாலும் அவங்க 100க்கு 100 சன்னியாசி தான். பிள்ளை இழந்துருவாங்க, கணவனை இழந்துருவாங்க. இதுக்கு அதாவது ஏற முடியல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அந்த பனையில ஏற ட்ரை பண்ணி 10 தடவை விழுந்து கால் கை உடைஞ்சது கதை தான் இந்த கதை. நாம் யார் நமக்கு தெரிந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த வழியை பின்பற்றி போனால்தான் அதுக்கு உண்மையான பலனே நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம அது இதுதான் நம்ம தேர்வு செய்யறதுக்கு நல்ல ஒரு குருமார்கள் வேணும். அப்ப நீ யாருங்கிறத நம்ம உணர்ந்தப்ப இப்ப நான் சொல்றேன் 4 தலைமுறை அம்மா அப்படி இருக்காங்க, உங்க அப்பா அப்படி இருக்காங்க, தாத்தா அப்படி இருக்காங்க, பாட்டி அப்படி இருக்காங்க, உங்க சொத்துடைய மதிப்பு இவ்வளவு இருக்கு, உங்களுடைய தொழில் இப்படி இருக்கு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தவங்க கிட்ட இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சொல்றேன்னா அவங்களுடைய வரக்கூடிய ஆன்மாக்களை கேட்டுதான் இதெல்லாம் சொல்ல முடியும். அந்த சூட்சும ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் தியானங்களை போயிருக்கேன். மூலாதார சக்கரத்தை நான் வென்றிருக்கேன், சுவாதிசானத்தையும் வென்றிருக்கேன், அனதகத்தையும் வென்றிருக்கேன், விசிண்டி ஆக்கினையும். இத வெல்லணும். மொத்தம் இந்த சக்கரங்களை வெல்லக்கூடிய தன்மை பூரா சக்கரங்களை நான் வென்றுட்டா இவ்வளவு பேசணும் தேவையில்லை. என்னுடைய பார்வை ஒன்றே போதும். ஆனா அதெல்லாம் வெல்லும் போது என்னுடைய ஆயுள் களங்களை நானே பிரித்து எடுக்கக்கூடிய தன்மையை எனக்கு கிடைக்கும். நான் தகந்தே கிடையாது. நம் எல்லாருக்கும் இந்த தெய்வீக ஆற்றல் இருக்கு. ஆனா மாயத்துல தங்க குவியலா வெள்ளை குவியலா குமிந்து கிடக்கும். ஆனா அதுகிட்ட போக மாட்டோம். 2 வட்டம் போட்டு அதுல சீனிகள் தூவி கிடக்கும் பாருங்க. அந்த தூவல்களை நம்ம சாப்பிட்டு மயங்கி நம்ம அதுலயே நம்ம வாழ்க்கையை மறைத்து கொள்கிறோம், இழந்து விடுகிறோம். அதுக்கு போறதுக்கு சில குருமார்களை உண்மையானவங்களை அணுக வேணும். நான்லாம் எடுத்துக்கிட்டேன்னா என்ன தேடி வரவங்க நீங்க குடுக்கறது கொடுங்க, இல்ல அதுவும் வேண்டாம். எத்தனையோ பேர் வருவாங்க. அவங்களுக்கு நானே பாருங்க, மகாசிவராத்திரி அதுமா ஒரு குழந்தை புருஷன் விட்டு போயிட்டாரு 4 மாசத்துல. அந்த பிள்ளைக்கு வளகாப்பு பண்ணி வச்சிருக்கேன். இது எவ்வளவு பெரிய பாவம். சிவராத்திரி அன்னைக்கு வளகாப்பு பண்ணி வச்சிருக்கேன் நான் இல்ல, என்ன தாயின்னு நினைச்சு தேடி வந்தாங்க. உங்களை தள்ளி விடக்கூடாது. அந்த நிலையில இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வெயில் அடிக்க தயாரான நிலையில இருக்கேன். அவ்வளவுதான். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பூச்சூடி அந்த இவங்களெல்லாம் கூப்பிட்டு சன்னியாசிகள் எல்லாம் கூப்பிட்டு வளகாப்பு வச்சு அந்த பிள்ளைக்கு ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டுச்சு. ஆனா அதை அறியாமே கண்ணீர் போச்சு. நம்ம கூட உடல் உறவு வச்சு ஒரு பாசத்தை பகிர்ந்துக்கிறேன்னு சொன்ன ஒரு நபர் கணவர் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. இந்த குழந்தைய வயிற்றுல சம்பந்துட்டு நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு அந்த குழந்தை அழுகும்போது எவ்வளவு பேர் என்ன பண்ணி என்ன புண்ணியம், இவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் பாத்தீங்களா? ஆனா அந்த பொண்ணு நீ நல்லா இருப்ப, நான் இருக்கேன் உன் கூடன்னு சொல்லி அந்த இத சொல்ல தாயா இருந்து நீங்க அந்த இடத்துல ஒரு நல்வழி நடத்திருக்கீங்க அந்த பொண்ணு. அது மாத்திரல குழந்தையே இருக்கும், ஆனா கணவர் இருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க, காது குத்து வைக்க முடியாதுன்னு ஒரு இது இருக்கும். இந்து தர்மப்படி காது குத்துங்கிறது ரொம்ப அவசியமானது. அந்த காது குத்து பண்றதுக்கும் உங்களுக்கு நிறைய பேர் காது குத்தி வச்சிருக்கேன். இப்பவும் ஒரு பிள்ளை காது குத்துக்கு சொல்லியிருக்கு. நான் சொன்னேன் இந்த குழந்தைக்கு வளகாப்பு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள நான் அணுகிறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய தொண்டுகள் இன்னும் சிறக்கட்டுமா. அமாவாசைய பத்தியும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை பத்தியும் தெளிவா சொன்னீங்க. நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆள் வளர்ந்த ஜெய் ஸ்ரீராம்.